ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் மீதமான சாதத்தை பயன்படுத்தி வாயில் வச்சதும் கரையக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த அல்வா பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்கோத் அல்வா சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது சாதத்தில் செஞ்சது அப்படின்ட்டு. இல்லைன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த ரைஸ் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துடலாம். இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நான் மதியம் செஞ்சதுங்க, மீதமாயிடுச்சு. அந்த சாதம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஃபர்ஸ்ட் நாள் செஞ்ச சாதமாக இருந்தாலும் தண்ணி ஊற்றி வைக்காம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அடுத்த நாள் செய்யும் போதும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப சாதத்தை நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்ப இது கூட 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாம். இது 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். நம்ம கோதுமை மாவும் சேர்க்கலாங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் கார்ன்ஃபிளவர் கூட 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நீங்க தேங்காய் பால் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பசும்பால் கூட 1 கப் அளந்து சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் பால் சேர்க்கிற போது அதனுடைய ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம மஸ்கோத் அல்வாலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்ல கிடைக்கும். இப்ப திரும்பவும் இதை பல்ஸ் மோட்ல ஒரு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இது ஓரமா இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு கம்பி பதம்லாம் வர வேண்டியது கிடையாதுங்க. வெள்ளத்துல பாத்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால நம்ம இது மாதிரி வெள்ளத்தை கரைச்சிட்டு தனியா வடிச்சு எடுக்கிறது தான். ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். பாருங்க, இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை தனியா ஒரு பாத்திரத்துல வடிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடிச்சு உள்ள சேர்த்துடுங்க. அல்வா பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடிகனமான பாத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அல்வா அடி பிடிக்காம நல்லா சுருண்டு வரும், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சாதத்தை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஹைல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டினியூஸா கலந்து விட்டுட்டே இருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அல்வா லைட்டா திக்காக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சுடுங்க. இந்த அல்வா ரெடி ஆகிறதுக்கு நமக்கு கரெக்டா 15 இருந்து 20 நிமிஷம் போல ஆகுங்க. இது மாதிரி கண்டினியூஸா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் கட்டி எதுவும் விழுகாது. ஒருவேளை கட்டி ஏதாவது விழுந்துருச்சுன்னா கூட அதை கரண்டியில லைட்டா அமுத்தி விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் போல ஆகிடுச்சு. அல்வா 3/4 வாசி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு இது கூட கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துடலாம். ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஃபுட் கலர் சேர்க்கிற போது நமக்கு அல்வா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. நம்ம சேர்த்திருக்கிற வெல்லமே நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். நீங்க இந்த அல்வாவுக்கு வெல்லம் சேர்த்து செய்யறதா இருந்தாலும் செய்யுங்க, இல்லைன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். சர்க்கரை சேர்க்கறதா இருந்தா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோடைய ஃபிளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்ப அல்வா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விடுங்க. இந்த அல்வாவுக்கு நெய் அதிகமா தேவைப்படாதுங்க. 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்திருக்கிறதுனால அதனுடைய ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க நெய் வேண்டாம் அப்படின்னாலும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்ப நம்ம சேர்த்த நெய் எல்லாம் அல்வாவில் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்ப இது கூட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நெய்யை அதிகமா சேர்க்காம இது மாதிரி ஒரு ஸ்பூனா சேர்த்து கலந்து விடுங்க. பாருங்க, இப்ப அல்வா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்துல ஒட்டாம நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இது கூட கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சிருக்கங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. முந்திரி பாதாம் அல்வா ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே சேர்த்துட்டீங்கன்னா அது அல்வாவோட சேர்ந்து நல்லா வெந்துரும். நெய்ல வறுக்க வேண்டாம், வறுக்காமலே சேர்த்துக்கோங்க.
நீங்க விருப்பப்பட்டா முந்திரி பாதாம் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அல்வா வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். பாருங்க, இப்ப அல்வா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்துல ஒட்டாம நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதுதான் அல்வாவுக்கு கரெக்டான பதம். நான் வந்து இன்னைக்கு அல்வாவை பீஸ் போடுறதுனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு பீசஸ் வேணா ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். நான் ஃபர்ஸ்டே ஒரு பிளாட்டான பாத்திரத்துல கொஞ்சமா நெய் தடவி எடுத்து வச்சிருக்கேங்க, அதுக்கு மாத்திரலாம். சூடு ஆறுறதுக்குள்ளேயே மாத்திடுங்க, அப்பதான் பீசஸ் போட வரும். அல்வாவை பிளேட்டுக்கு மாத்திட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுடுங்க. சூடு ஆறுறதுக்குள்ளேயே இது மாதிரி சமப்படுத்திடுங்க, அப்பதான் அல்வா பீசஸ் ஒரே மாதிரி கிடைக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. அல்வா வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு பீஸ் போட்டுடலாம். இது அரை மணி நேரம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப அரை மணி நேரம் போல ஆகிடுச்சு. அல்வாவும் நல்லா ஆறி வந்திருக்குங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். ஒரு பிளேட்ல கவித்திட்டு லைட்டா மேல டேப் பண்ணுங்க, அல்வா வந்து ஈஸியா விழுந்துரும். பாருங்க, அவ்வளவுதான், நம்ம ரைஸ் அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சேஃப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பீசஸ் போட்டுக்கோங்க. பாருங்க, அவ்வளவுதான், நம்ம ரைஸ் அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல அலங்காரத்துக்காக கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் இதே மெத்தட்ல ஹல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.